நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலில் போய் தரிசனம் பார்த்த கோவில்களை மட்டும் இல்லாமல் நம்ம இந்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் எப்படி அதை கொண்டாடுறது அதை பற்றி இல்லாமல் நான் பதிவுகள் போட்டுருந்தேன். அதில் ஒரு 2 வருஷம் முன்னாடி மகாலயபட்சத்து போது என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, மலையபட்சத்து போது யார் யாருக்கு திதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் எனக்கு தெரிஞ்சதையும் புஸ்தகங்களில் படித்ததையும் பெரியவாட்டேருந்து கேட்டு தெரிஞ்சின்றதையும் தொகுத்து ஒரு பதிவாக போட்டிருந்தேன். அந்த மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த செப்டம்பர் 2025 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி விவரங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்படுறேன். சந்திர கிரகணம்ங்கிறது ஒன்றா ராகுவோ கேதுவோ சந்திரனையோ சூரியனையோ பிடிக்கிறதுங்கிறது தான் நம்மளோட இந்து சம்பிரதாயத்தில் நம்ம சொல்கிறது. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் மறையிறது, இல்லாட்டி சூரியன் இடையில் வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சூரிய கிரகணம். அந்த மறைஞ்சு போகிறத தான் கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த தடவை இந்தியாவில் என்ன நடக்கிறதுங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நமக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் என்ன டயத்துக்கு இந்த சந்திர கிரகணம்ங்கிற விவரத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு என்ன காரணம்னாக்க, இந்தியாவில் 7ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 9:57 கிரகணம் ஆரம்பிக்கிறது, சந்திர கிரகணம். இது ராகுவோட பிடிக்குள்ளால் சந்திரன் போகிறதா ஐதீகம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஆரம்பிக்கும்போது சாதாரணமாக என்ன ஆகும்னா, எந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் பிடிக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம்னு சொல்லுவோம். அந்த அணுஜென்ம திரிஜென்மத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் அடுத்து இருக்கக்கூடியது. அதோடு சேர்த்து எந்த நட்சத்திரத்துக்கு பிடிக்கிறதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரம், பின்னாடி இருக்கிற நட்சத்திரம், அவளுக்கெல்லாம் பரிகாரம், கிரகண பரிகாரம் செஞ்சுக்கணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த வருஷம் இந்த 7ஆம் தேதி இந்தியாவில் 9:57 சாயங்காலம் ஆரம்பிக்கும்போது சதய நட்சத்திரம் இருக்குது. அந்த சதய நட்சத்திரங்கிறபடியாக சதய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த ராகுக்கு அதிபதியான இருக்கக்கூடிய பாக்கி உப நட்சத்திரங்கள் ஆருத்ராங்கிற கூடிய திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். அப்போ அந்த 3 நட்சத்திரக்காராலும் பரிகாரம் பண்ணணும். இது இந்தியாவில் இருக்கிறவளுக்கு நான் சொல்கிறேன். அது முடிவுங்கிறது 8ஆம் தேதி விடிகாலையில், அதாவது 7ஆம் தேதி 12 மணிக்கு, நடராத்திரி 12 மணிக்கு அப்புறமா 1:26 காலையில் சந்திர கிரகணம் விடுபடுறது. அந்த நேரத்துக்கு பார்த்தேன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துடும். அதனாலே பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுக்கு ஆதிக்கத்தில் வரக்கூடியது. பூரட்டாதி, புனர்பூசம், விசாக நட்சத்திரக்காராலும், அந்த பூரட்டாதிக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அவிட்டம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காராலும் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்துக்கு பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவா. அதாவது 8 நட்சத்திரம்: சதயம், திருவாதிரை, சுவாதி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, புரட்டாதி, புனர்பூசம், விசாகம், உத்திரட்டாதி, அவிட்டம். அப்படி 8 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய காலத்துக்கு கிரகணம் பிடிக்கிறது. இந்த கிரகணம்ங்கிறது கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலே பிடிக்கிறபடியாக அந்த நேரத்தில் நிறைய ஜபங்களை சொல்கிறது, நாமங்களை சொல்கிறது, சுவாமியை பற்றி பிரார்த்தனைகள், இல்லை ஏதாவது சுவாமியை பற்றின விஷயங்களை சொல்கிறது. ஏன்னாக்க ஜபதபங்களை சொல்லக்கூடிய காலம் கிரகண புண்ணிய காலம் சொல்கிறோம். சில பேர் கிரகண பீட காலம் சொல்லுவாள். அது இப்போ சமீபத்தில் ஒருத்தரோடு பேசிகிட்டு இருந்தபோது, அது பீட்டா கிடையாது, அது பீட்டியத்தே. என்னாக்க சந்திரனை பிடிக்கிற காலம். பீட்டியத்தேன்னா பிடிக்கிறது. அந்த
சந்திர பீட்டியத்தைங்கிறது தான் சந்திர பீடா கிரகணம்னு ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் பீடா காலம்னு ஆயிடுத்துன்னு. ஆனால் இதை ரொம்ப தெரிஞ்சவா எல்லாரும் இதை புண்ணிய காலம் சொல்லுவா. என்ன காரணம்னா, இந்த நேரத்தில் ஒரு தடவை ஜபம் பண்ணினா அது 1000 மடங்காக பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அடுத்து இந்தியாவில் கோவில்கள் எல்லாம் பார்த்தேன்னாக்க அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லி எல்லா கோவில்லையும் அர்த்தஜாம பூஜை ராத்திரி நடக்கும். அந்த பூஜை முடிஞ்ச உடனேயே கோவில் கதவெல்லாம் சாத்திடுவா. அது கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்ட எல்லா கோவில்களுமே நடச்சாத்திடுவா. இந்த வைகுண்ட ஏகாதசி, மகா சிவராத்திரி அந்த மாதிரி முக்கியமான நாளை தவிர பாக்கி எல்லா நாளும் சாத்திடுவா. அந்த மாதிரி இருக்கிறபடியாக அந்த 9 மணி 9:30 மணிக்கு அப்புறமா ராத்திரியில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது, ஆனால் சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் இந்த கிரகண காலத்து போது அந்த சம்பிரதாயம் எல்லாம் நமக்கு நடைமுறைக்கு அதெல்லாம் இல்லை. சிலதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த கிரகண புண்ணிய காலம் 9:57 இந்தியாவில் இருக்கிறவாளுக்கு ஆரம்பிக்கிறபடியாக அவள் கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சுட்டு ராத்திரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இது பண்ணணும். இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவை பற்றி எடுத்துக்கலாம். இந்த தடவை இந்த கிரகணம் ஆஃப்ரிக்கா பக்கம் தெரியறது, சவுத் ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும், யூகே பக்கம், நமக்கு மெல்பர்ன்லேயும் தெரிகிறது. இந்த மெல்பர்னில் இருக்கிறவாளுக்கோசரம் தான் இந்த முக்கியமான பதிவாக நான் இதை போடுறேன். இந்த தடவை இங்கே இந்த சதய நட்சத்திரக்காரா சுவாதி நட்சத்திரக்காராளுக்கெல்லாம் பிடிக்கிறதான்னா இல்லை. என்ன காரணம்னா, நமக்கு கிரகணம் பிடிக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்குது. அதனாலே அதுவும் நமக்கு 8ஆம் தேதி 7ஆம் தேதி அன்றைக்கி இந்தியாவில் பிறந்துடுறது, பிடிச்சிடுறது, சந்திர கிரகணம் ஆரம்பிச்சிடுறது. ஆனால் நமக்கு ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் 8ஆம் தேதி ராத்திரி 1:28 ஆரம்பித்து 8ஆம் தேதி காலையில் 6:39 தான் முடிகிறது. கிட்டத்தட்ட நமக்கு 5 மணி நேரம் 11 நிமிஷத்துக்கு. இதை பற்றி பெரியவாள்லாம் சொல்லும்போது நிறைய நேரம் கிரகணம் இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த நேரத்தில் ஜபத்தை ஜபிக்கலாம், நமக்கு புண்ணியங்கள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி இந்த தடவை நமக்கு நடுராத்திரி 8ஆம் தேதி ராத்திரி 1:28 விடிகாலையில், 8ஆம் தேதி விடிகாலையில் 1:28 காலையிலேருந்து காலையில் 6:39 தான் நமக்கு சந்திர கிரகணம் விடுபடுறது. அந்த 1:28 காலத்துக்கு பார்த்தேன்னா பூரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்குது பஞ்சாங்கப்படி. அதனால் இங்கே இருக்கிறவாளுக்கு, மெல்பர்னில் இருக்கிறவாளுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தான், புரட்டாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தான் இந்த கிரகண பாதிப்புங்கிறது இருக்க போகிறது. நான் திருப்பி சொல்கிறேன், புரட்டாதி, புனர்பூசம், விசாகம். புரட்டாதிக்கு முன்னாடி இருக்கிறது சதய நட்சத்திரம், பின்னாடி இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவாளுக்கு தான் இந்த சந்திர கிரகணத்துக்கு அவள் பரிகாரம் செஞ்சுக்கணும். இந்த பரிகாரங்கிறதுக்கு என்ன செய்யறது தெரியல, நம்ம வெளிநாடுகளில் வேற வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்ட்டு இருக்கிறபடியாக அந்த கிரகண காலத்து போதே நம்ம வெத்தலை பாக்கில் நம்மளால் முடிஞ்ச காசு எடுத்து வச்சு தண்ணியை விட்டு தத்தம் பண்ணி வச்சிடலாமா. ஹிதம் ஹிரண்யம் சொல்லிட்டு தத்தம் பண்ணி வச்சிட்டோம்னாக்க அதை அதோடு சேர்த்து தானியங்களை கொடுக்கலாம். இது சந்திரனுக்கு உண்டானதுங்கிறபடியாக வெள்ளையாக இருக்கக்கூடிய அரிசியை கொடுக்கலாம், வெள்ளை மொச்சக்கொட்டையை கொடுக்கலாம், எது முடியுமோ வெள்ளையில் இருக்கிறது அதை தானத்துக்கு கொடுக்கலாம். அதை காசாகவும் இதாகவும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தானம் கொடுக்கலாம். இந்த கிரகணத்துக்கு குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி தேக ஆரோக்கியம் இருக்கிறவ
6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாட்டை நிறுத்திடணும், சாப்பிடக்கூடாது. கிரகணத்து போது சாப்பிட்டா என்ன ஆகும் கேட்டால், அது உடலில் அது செரிமணம் இல்லாமல் ஆக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த பணத்தையோ இதையோ அதுக்கப்புறமா யாராவது தெரிஞ்ச ஒரு பிராமணருக்கோ பார்க்குறவாளுக்கோ இல்லை தெரிஞ்சவாளுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இந்த 5 நட்சத்திரக்காரா, புரட்டாதி, புனர்பூசம், விசாகம், உத்திரட்டாதி, சதயத்தில் பிறந்தவா ஒரு சின்ன பேப்பர் துண்டில் எழுதி வச்சுக்கலாம். யோசோ வஜ்ரதாரோ தேவக ஆதித்யானாம் பிரபுர்தபக சகசிரநயனக சந்திரகிரக பீடாம் வியபோகோ அது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு என்னெல்லாம் ஜபம், நாம ஜபமோ இல்லை மந்திரங்களோ மந்திரோபதேசானவா மந்திரங்களையோ எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கலாம். காத்தாலே இதை சில பேர் பட்டம் கட்டிக்கிறதுன்னு நெத்தியில் இந்த பேப்பரை வச்சுட்டு குளிக்கும்போது அதை சொல்லிட்டு குளிச்சிருவா. அந்த பட்டம் கட்டுறதும் கட்டிக்கலாம். இதை ஜபிச்சு முடிச்சு மறுநாள் காலையில் இந்த 6:39க்கு நமக்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் எதையுமே சாப்பிட்லாம். முதல் நாள் சமைச்சு வச்சது எதையுமே, பழசு எதையுமே தூர தான் கொட்டணுமே ஒழிய அதை பழசை திருப்பி வச்சு அடுத்த நாளைக்கு சாப்பிடக்கூடாது. கிரகணத்தில் இருக்கிற இதை சாப்பிடக்கூடாது. அப்படி வீட்டில் பால், தயிர் அப்படி வெள்ளை பொருட்கள் இருந்ததுன்னா நிறையா வாங்கிட்டோம், அதை தூக்கி போட முடியாதுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுலெல்லாம் சின்ன தர்ப்ப புல்லை தூக்கி போட்டாக்க அதில் அந்த கெடுபலன்கள் இறங்காது அப்படிங்கிறதும் ஐதீகம் இருக்குது. இந்த கிரகணம் நேரத்தில் யாருமே சாப்பிட வேண்டாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கர்ப்பஸ்திரீகள் வெளியில் அந்த ஒளி படக்கூடாது, அவள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. நகங்களை பிக்கிறது, தலைமுடியை எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் செய்யக்கூடாது. இது கர்ப்பஸ்திரீகளுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம். இது தெரிஞ்சவா யாராவது உங்களுக்கு இருந்தால், கர்ப்பஸ்திரீகள் இருந்தாலும் அவளோட பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட மெல்பர்னில் 8ஆம் தேதி செப்டம்பர் அன்றைக்கி 1:28க்கு காலையில் ஆரம்பித்து 6:39க்கு 8ஆம் தேதி காலையில் நமக்கு இந்த சந்திர கிரகணம் முடிகிறது. கிட்டத்தட்ட 5 மணி 10 நிமிஷம் 11 நிமிஷம் இருக்கிறபடியா அந்த நேரத்தை நிறைய ஜபங்களை சொல்லி எல்லாருமே புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.